மன உரி மட்டும் கூப்பிடுங்க சரியா? தெரிஞ்சது தெரியும்னு சொல்லுங்கள், மறந்ததுக்கு பேச்சு கிடையாது சரியாக்கா? கேட்கவும் தெரியாது அந்த ஆத்தாவே சொல்லுவா நடக்கிறதுப்புறம் எங்கள் அம்மான்னு சொல்லிடும் தெரிஞ்சுக்குவீங்க. கூப்பிடுங்க, உள்ள உருகி கூப்பிடுங்க. ஆத்தா தாய் நத்தத்து மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு ஓடி வர தாய் ஏழை மக துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துக்கு என் பிள்ளைக்கு கண்ணீரும் கம்மலும் கஷ்டமும் வறுமையிலே வதங்கிட்டான்னு சொல்கிற உண்மையா? சொல்லுதாயி? ஆமாம், வறுமையும் கஷ்டமும் வதங்கி போயிடுச்சு என் பிள்ளை. இன்னைக்கு கொத்தமல்லி தள்ள மாதிரி காஞ்சு கருகிட்டு போறா. பச்சை பச்சைன்னு என் பிள்ளை தலைஞ்சு வந்த மக இன்னைக்கு கருகி போச்சு. அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு ஏதுன்னு எனக்கு தெரியாது. கஷ்டமும் கடையும் கப்பியிலும் என் பிள்ளை ஏன் இப்படி கிடக்குதுன்னு சொல்கிற உண்மையா? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த நிம்மதியை கொடுக்காம ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டியா? சொல்லுதா? என் மக இப்படி கஷ்டப்படுறத யாருனாலும் கேட்குற சரியா? அவள் குடும்பத்தில் ஒருத்தவோட சண்டை வச்சு ஞாபகம் இருக்கா? என்னத்தா சண்டை வந்துச்சா இல்லையா? அவ குடும்பத்தில் சண்டை வந்ததா சொல்றேன்னு தெரிஞ்சுக்க. அவ குடும்பத்தில் சண்டை வந்துச்சு அந்த மக கூட சரியா? அவளுக்கு எப்பவுமே என் மகன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க சரியா? இந்த மனையில அவ சந்தோஷமாவே வாழக்கூடாதுன்னு சொன்னாலுங்கத்தா தெரியுமா தெரியாதா? நினைக்கிறாங்க அதே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்களே சந்தோஷமாவே வாழக்கூடாதுன்னு அப்புறம் இப்போ விரட்டிட்டே விடுவா. ஓடு ஓடுன்னு சொல்கிற வார்த்தை தான் அவள்கிட்ட வரும் சரியா? அத்துக்கிட்டு போகணுன்னு சொன்ன காலம் கூட இருக்கு. சொன்னாங்களா இல்லையா? சரியா? அந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களே அவளுக்குதே. இன்னைக்கு என் பிள்ளை திருவோடு எடுக்காத ஒண்ணுதே. தெருவில் வந்து பிச்சதே வாங்கலை கேட்டு சுற்றி கடையும் கப்பியும் கஷ்டத்துல இன்னைக்கு தத்தளிச்சு போய் நிற்கிறா என் மக. உண்மையா? இந்த தாயிட்ட வந்துட்டு அவளுக்கு செஞ்சதேன்னு சொல்லிட்டீல. அந்த மனையிலே இருக்கக்கூடாதுதா. இந்த மக கண் முழிச்சு இருக்கக்கூடாது. ஓடு ஓடுன்னு விரட்டிட்டாளுங்க சரியா? அதையும் பிடிங்கிட்டு விட போறாங்கன்னு சொல்றாங்க. அது தேன் சொல்றீல தாய். ஓடு ஓடுனே விரட்டுறாளுன்னு சொல்றீல. ஓடுனா அப்புறம் தெருவுலதே ஓடணும். மனையில இருக்கவே சம்மதிக்கல அவளுங்க சரியா? பம்பு வழக்கு ஒரு நிமிஷத்துக்கு இழுப்பாளுங்க. என் பிள்ளைக்கு எங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கதே சரியா? இன்னைக்கு கடையும் கப்பி கஷ்டத்துல இன்னைக்கு தத்தளிச்சு போய் நிற்குது என் பிள்ளை. இன்னைக்கு கண்ணீர் மட்டும் மிச்சம்னு உட்காந்துருக்கு சரியா தாயி? என் பிள்ளைக்கு ஆத்தா தாய் உன்னை தேடி வந்து என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுன்னு கேட்குற உண்மையா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடு. என் மக பாடுற பாட்டை என்னால் பட முடியல. சுற்றி கடை உண்மையா? சுற்றி கடை கடைனுக்கு பஞ்சம் இல்லை. இதை வாங்கி அங்கிட்டு கொடுத்து அதை வாங்கி இங்கிட்டு கொடுத்து எனக்கு பித்து பிடிச்சிருச்சுன்ட்ட உண்மையா? என் பிள்ளைனால இன்னைக்கு நானே பைத்தியக்காரி உண்மையா? நீ தான் இன்னைக்கு பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துக்கத்தா. கொடுத்து உதவும் என்கிட்ட ஒன்றும் இல்லை சரியா? கண்ணீர் மட்டும்தான் என் பிள்ளைய நினச்சா அழுக மட்டும்தான் முடியுது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அரசை என்னைக்கிட்டே நல்லா வருவேன்னு கேட்டியா? சொல்லுதாயி? இவன் ஏன் இப்படி இருக்கேன்? இப்படியும் முடைக்கிறேன். ஒன்றை செஞ்சால் ஒன்றை செய்கிறதில்ல. ஒரு இடத்துக்கு போனால் அது உருப்படியாக செய்கிறதில்ல உண்மையா? ஒரு ஆம்பளையா சிறுவமா ஒரு இடத்துல நின்று ஜெயிக்க முடியலை. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இடம் பாய்க்கு இங்கிட்ட அங்கிட்டுமா போட்டு போட்டு இன்னைக்கு ஏன் பிள்ளைதானே கண்ணை கசக்குதுன்ட்ட உண்மையா? ஏன் பிள்ளைக்கு எதுக்கு இந்த நிலைமை? ஆம்பளையா நின்று 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா ஏன் மகளுக்கு ஏன் இவ்வளோ கடை கப்பி வந்துச்சுன்னு கேட்டேன். இப்படி இப்படி பண்ணி என் பிள்ளை அப்படியே முழுகி போச்சு. இன்னைக்கு கடையில் இன்னைக்கு எப்படி வெளியில வரும் கேட்குற? இப்படி என் பிள்ளை எப்ப வெளியில வரும் தெரியாம முடங்கிருச்சு ஆத்தா. எந்த பக்கம் போய் இன்னைக்கு என் பிள்ளைய நான் வெளியில கொண்டாருவேன்னு தெரியாம நீ முடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன செய்ய வழி தெரியாமல் வந்து உட்காந்துருக்கேன் ஆத்தா. உன்னை நம்பி வந்த மகளுக்கு என் பிள்ளை கஷ்டத்தை தீர அந்த அரசனுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு சம்பாத்தியத்தை கொடுன்னு கேட்ட உண்மையா? அந்த அரசனால தானே என் மகன் வீணடிச்சு போய் கிடக்குது. வாழ்க்கையே துன்பத்திலே உட்காந்துருக்கு. விட்டா என் பிள்ளை அங்கே போகவே மாட்டேன்னு சொல்லிடும் சரியாத்தா? இவனோட வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம்னு சொல்லிச்சா? இவனோட வாழ்றதுக்கு நான் வாழாமே இருக்கலாம். அதைத்தான் தாய் சொல்லி இவனோட வாழ்க்கையே வேணாங்குது என் பிள்ளை. இப்படி சித்திரவதையா இருக்கவன் கூட சொல்லிருச்சு சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை. இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறீங்க கண்ணத்தோட அம்மான்னு கூப்பிட்டுட்டு இல்லை தாயி. அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து ஒரு இடத்துல உழைக்க வைன்னு சொல்லிட்டேன் சரியா? உழைச்சி என் பிள்ளை கஷ்டத்தை தீரணும். என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். என் பிள்ளை கஷ்டத்தை தீர்த்து வைத்தான்னு வந்து உட்காந்துருக்க சரியா? அது கண்ணீரை தொடத்த அது படுற பாட்டை என்னால் தாயா இருந்து பார்க்க முடியலைன்ட்ட உண்மையா?
நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளை இப்படி திரிஞ்சு அலையுதே, கைத்தை தவிர எதுவுமே இல்லை என் பிள்ளைகிட்ட. உண்மையா? ஆமா ம், ஆமா எப்படி போட்டு நான் எப்படி செல்வாக்கா கட்டி கொடுத்த மக, இன்னைக்கு அது பரதேசி குளமா வந்து நுழையிறப்ப இருக்குது, வயிறெல்லாம் பத்தி எரிஞ்சிருச்சு உனக்கு. உண்மையா? தாயி கேட்ட இடத்துல எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளதே ஒசந்த மாப்பிள்ளைங்க கொடுத்த. ஆமாத்தா ஆமாத்தா எனக்கு எல்லாம் கேட்ட இடத்துலாம் விட்டுப்புட்டு இவன்தே ஒசந்தவன் நினச்சி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு குடி கைக்கு வேலை இல்லை. சரியா? உண்மையா? நிறைய பொய்ய சொல்லி கட்டிட்டு போயிட்டா. எனக்கு ஒன்றும் தெரியும். அதை தேந்தாய் சொல்றி, ஒரு குடி கைக்கு வேலை இல்லை. புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா இந்த அதுக்கு தாயிட்ட வந்துட்டே இல்லை. இப்போ என்ன வரம் கேட்டு வந்த கேளு தாயி. என்ன வழி? அதுக்கு வேலை வாங்கி கொடு. என்ன வர வேணும், வரத்தை கேளு. அதுக்கு நீதே வாதத்தை வெட்டி கடன் கப்பி அடைச்சு நிம்மதியா இருக்கு ரெண்டும். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் அந்த வரத்தை கொடுக்குற இப்படிதான் இந்த துண்ணூரை என்ன பெற்ற தாய் வாதத்தை வெட்டி கொண்டு கடன் கப்பிக்கலாம் தீத்து வாப்பா. நம்பணும். சொன்னதெல்லாம் உண்மையா? அதை சொல்லுங்க. நடந்த உண்மையெல்லாம் மறுல சொன்னாங்களா? அப்போ அவள் தீர்த்து வைக்கிறது உண்மைதே. சரி, அவள் சொன்ன வாக்கு வீண் போகாதம்மா, நம்பிக்கை வேணும்.